ஸோ நெட்ரிகனுக்கு வந்து பெஸ்ட் மூவி கிடைச்சிருக்கு இந்த வருஷம். பெஸ்ட் ஃபிலிம் ஆன் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு நெட்ரிகனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல், வெரி கிரேட்ஃபுல் டு தட். ஆஸ் அன் என்டையர் டீம் we are all தேங்க்ஃபுல். அது என்னென்னா, நம்ம வந்து எந்த இன்டென்ஷனில் ஒரு படம் பண்ணுறோமோ அந்த இன்டென்ஷனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் வந்து இட்ஸ் லைக் makes you really happy. You have only one more movie to do in your entire life. என்ன genre எடுத்து பண்ணீங்க? எனக்கு என்னன்னா, I don't want to limit myself, but I think I'll keep coming back to horror தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து ஆரம்பித்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே I've been fascinated with the genre. நம்ம வந்து தேடி தேடி போயிட்டு மற்ற லாங்குவேஜ்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹாரர் ஃபிலிம்ஸ் டவுன்லோட் பண்ணி, பிஃபோர் ஐ பிகம் a filmmaker, அது ஃபிலிம்மேக்கர் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கும்போதே there was so much of curiosity about this genre actually. What is one takeaway அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன்? Not in movies, generally lifestyle something. I think the discipline that he brings to filmmaking and his எல்லாம் well planned அவர். ஆமாமா, unbelievably well planned, you know. அது வந்து இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படம், பார்ட் 1 பார்ட் 2, அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, அவ்வளோ பெரிய லொக்கேஷன்ஸ் அண்ட் செட்டப்ஸ் அண்ட் வார் அண்ட் எல்லாமே வந்து 125 daysல முடிச்சிட்டாரு, பார்ட் 1 and பார்ட் 2, யூனோ. Then like AI will take away our jobs அப்படிங்கிறாங்க. How about in movie industry? என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப்ல வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், என்னன்னா the future we see ஃபிலிம்ஸ்னா AI made ஃபிலிம்ஸ்ன்ட்டு ஒரு மாஸ் மார்க்கெட் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஹியூமன் மேட் ஃபிலிம்ஸ் வந்து அதுக்கு டிக்கெட் வந்து ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி. ஸோ நெட்ரிகனுக்கு வந்து பெஸ்ட் மூவி கிடைச்சிருக்கு இந்த வருஷம், வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. ஹவு ஹாப்பி அபவுட் தட்? See, I am always very grateful for any acknowledgement. நம்ம படத்துக்கு வந்து ஒரு acknowledgement வந்தா அப்படின்ட்டு, you know. And so best film Tamil Nadu State Award on best film on women empowerment அப்படின்ட்டு நெட்ரிகனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல், வெரி கிரேட்ஃபுல் டு தட். ஆஸ் அன் என்டையர் டீம் we are all தேங்க்ஃபுல். அது என்னன்னா, நம்ம வந்து எந்த இன்டென்ஷனில் ஒரு படம் பண்ணுறோமோ அந்த இன்டென்ஷனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் வந்து இட்ஸ் லைக் makes you really happy that we wanted to say something that about women standing up for themselves, empowering women. அந்த மாதிரி ஒரு கதை வந்து பண்ணணும்ட்டு தான் வந்து நம்ம வந்து செட் அவுட் பண்ணோம். அது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. கவர்மெண்ட் வந்து they have kind of acknowledge the same thing அப்படின்னு சொல்லும் போது it feels very satisfying. So அதான். Is there any in the genre வந்து இப்போ you have only one more movie to do in your entire life, என்ன genre எடுத்து பண்ணி, இல்லை என்ன ஏதாவது ஒரு மூவி வச்சு ஒரு ஒன் லைனர் வச்சிருக்கீங்களா? சம்திங் யூ வாண்ட் டு டு? எனக்கு என்னன்னா, I don't want to limit myself, but I think I'll keep coming back to horror தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து ஆரம்பித்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே I've been fascinated with the genre. நம்ம வந்து தேடி தேடி போயிட்டு மற்ற லாங்குவேஜ்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹாரர் ஃபிலிம்ஸ் டவுன்லோட் பண்ணி, பிஃபோர் ஐ பிகம் a filmmaker, அது ஃபிலிம்மேக்கர் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கும் போதே there was so much of curiosity about this genre actually. அதுதான் உங்களை இழுத்துதா? ஆமாம். ஸோ அதனால எனக்கு என்னமோ அதில் வந்து there is some stories that I have which I think can be told, ரொம்ப யூனிக்கான stories that can be told அப்படின்ட்டு சொல்லுவோம். So I think I would pick that. நம்ம வந்து if this is the genre I have to பயந்து பாப்பீங்களா? இல்ல it's very interesting, இதை பார்த்தா தான் நான் தூங்குவேன் அந்த மாதிரியா? ஆமாம், எனக்கு வந்து பயந்து பார்க்க மாட்டேன் நான். பட் it has to do something to you. இல்லனா வந்து அது எஃபெக்டிவா இல்ல, எமோஷனல் நாட் ஏதாவது இருந்தா தான் it will be appealing. ஆமா, அந்த ஸ்டோரி வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு if they are in danger நம்ம ஃபீல் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா then it's not very effective. இல்லை, நமக்கு அந்த கேரக்டர்ஸ் மேல வந்து இவங்க வந்து இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சு வந்து பொழைச்சி வரணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா, if you are able to create that connection, then I think you have a good story to say அப்படின்னு தோணுது. படம் அங்கேயே சக்சஸ். ஆமா, அங்கேயே சக்சஸ் தான். ஸோ இந்த ட்ரைலிங்குவல் மூவி எடுத்தீங்க இல்லையா, அவள் தெலுங்குல எடுத்தீங்க அண்ட் ஆல்சோ இன் ஹிந்தி. ஸோ அதுல இருக்க சேலஞ்ச் என்ன? ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பிகாஸ் வந்து ஆக்சுவலாக அவள் அண்ட் அதோட ஹிந்தி வெர்ஷன் வந்து த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர், அது ரெண்டுமே வந்து ஆன் செட் எடுத்தோம். ஸோ
ஒரு லாங்குவேஜ் ஒரு ஷார்ட் தமிழுக்கு எடுப்போம், ஒரு ஷார்ட் ஹிந்திக்கு எடுப்போம். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா, பிகாஸ் அவங்களுக்கு வந்து they have to learn both the languages for dialogues and switch the languages. சரி, இம்மீடியட்டா இது வந்து இந்த டேக் ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இம்மீடியட்டா ஃபார் ஹிந்தி அப்படின்ட்டு போவோம் ஒரு டேக். ஸோ அவங்க டப்புன்னு அடாப்ட் ஆயிட்டு, ஏன்னா ஒரு டேக் வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு, பெர்ஃபார்மன்ஸ் இது ஸ்டேஜிங் எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா, ஒரு டேக் ஓகே ஆயிடுச்சுன்னா ஒரு லாங்குவேஜ்ல immediately we'll go for the next language take. So they have to be ready with that, you know. So அதனால வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது ஆக்டர்ஸ்க்கு. அண்ட் தெலுங்குல நாங்க வந்து டப் பண்ணோம், யூனோ. ஸோ பட் we wanted to preserve the spirit of the same இது. So Siddharth is an actor in Telugu, he knows, you know, to read and write Telugu. So we were sitting with the Telugu writer, ரொம்ப க்ளோஸா வந்து, அதனால தான் வந்து தெலுங்குலயும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போச்சு படம், ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் we were very அந்த அது எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல நம்ம பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கிளியரா இருந்தோம். ஸோ 3 லாங்குவேஜ்ல 3 டிஃப்ரெண்ட் சென்சார். ஸோ ஹிந்தி சென்சார் போர்டு வந்து வேற கட்ஸ் கொடுத்தாங்க, யூனோ. தமிழ் சென்சார்ல வந்து வேற மாதிரி ஒன்று ரியாக்ஷன் இருந்துச்சு, தெலுங்கு சென்சார்லயும் வேற மாதிரி இருந்துச்சு. பட் 3 டிஃப்ரெண்ட் படம், 3 டிஃப்ரெண்ட் பப்ளிசிட்டி கேம்பெயின், 3 டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ், இது எல்லாமே வந்து வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் நம்ம November 3rd வந்து அவளை ரிலீஸ் பண்ணோம். November 10th if I'm not wrong குருஹம் ரிலீஸ் பண்ணிட்டு November 17th வந்து ஹிந்தி வெர்ஷன். ஸோ within 2 weeks of releasing the first movie we had 2 other films to release. தனித்தனி படம் மாதிரி தானே கன்சிடர் பண்ணணும், பிகாஸ் you are doing a new sensor, new sound mix for that language, எல்லாமே வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி பண்ணணும். ஸோ luckily I had worked on Aidhelth and Yuva. ஸோ சேம் டைம் வந்து 2 லாங்குவேஜ்லயுமே பட் வேற வேற ஆக்டர்ஸை வச்சு நாங்க வந்து ஒரு சேம் ஸ்டோரியை வந்து ஒரு ஐடியா இருந்தல அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோல. ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு பி ஏபிள் டு மேனேஜ் திஸ் ஒர்க் ஃப்ளோ ஆல்சோ. பட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா அதே ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து நம்ம வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணி ரெடி பண்ணி, இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பண்றாங்க. பட் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நீங்க என்ன படம் எடுத்தாலும் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல ஷூட் பண்றாங்க, அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜ்ல ஃபுல்லாவே டப் பண்றாங்க, யூனோ. நாங்க வந்து 2 லாங்குவேஜ்ல ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போ இட்ஸ் நாட் நீடட், யூனோ. அப்படி பண்ண தேவையில்லை. ஆமா, ஏஐ வந்ததுனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிப்சிங் கூட கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பிரம்ம யுகம்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல மம்முட்டி சார் ஓட வந்து மலையாளம் வெர்ஷன், மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லாமே வந்து ஏஐ வச்சு மம்முட்டி சார் வாய்ஸே வந்து அந்த லாங்குவேஜஸ்ல டப் பண்ணாங்க ஆக்சுவலா. சோ அவரே வந்து எல்லா லாங்குவேஜும் டப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இஸ் தி ப்ரொடியூசர். ஃபுல்லாவே ஏஐ பண்ணிடுச்சா? ஆமா, I mean there was a voice artist who dubbed in each language and then the regional language. அது வந்து ஒரு வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. And அதுக்கு வந்து ஏஐல வந்து the மம்முட்டி சார் வாய்ஸா வந்து மாத்தி இருக்காங்க. And following all ethical norms and எல்லாமே informing everybody is aware that the voice was going to be used அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு ethical waysல அவங்க பண்ணிருக்காங்க. that is like so eye opening la, அந்த சிங்க் எல்லாமே. so today it's become much easier. நம்ம 3 லாங்குவேஜ்ல 2 லாங்குவேஜ் அந்த ஆர்டிஸ்ட பேச வச்சு ஆக்டர்ஸை வந்து டயலாக வந்து மனப்பாடம் பண்ண வச்சு அதெல்லாம் தேவையில்லை இப்போ, யூனோ. டைம் காஸ்ட் எல்லாமே இந்த ஸ்டோரி should be told too. அது ரொம்ப நல்ல படமும் கூட. அது எல்லா லாங்குவேஜ்லயும் எனக்கு சிலது தமிழ்ல பார்த்தாதான் எனக்கு அது கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாம பார்க்க முடியாது சம்டைம்ஸ் சில படங்கள். அது நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கிறது அப்படியே பண்றது. ஆமா, so it's become much easier. பட் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூல் வேல நம்ம பண்ணி 2016-15 டைப்ஸ்ல அப்போதான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் ஒரே பேக் டு பேக் எடுக்கறாங்க? பட்ஜெட்டிங் ஆர்? ஆமா, பட்ஜெட்டிங். பிகாஸ் நம்ம அதே செட்ல அதே ஆக்டர்ஸை வச்சு நம்ம எடுத்து முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 30% சேவிங்ஸ் இருக்கும், யூனோ, காஸ்ட்ல. திரும்ப எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி திரும்ப அந்த லொகேஷன் ஹையர் பண்ணி திரும்ப கேமராஸ் ஹையர் பண்ணி பண்ணோம்னா இட் பிகம்ஸ் a different காஸ்ட். லைட்டிங்ல இருந்து எல்லாமே மாறும் இல்லையா? So there'll be around a 30% savings if you do it simultaneously, multiple languages. But இப்போ வந்து ஒரே வெர்ஷன் ஷூட் பண்ணாலே போதும், you know, because you can dub it into other languages and still match the lip sync and அது வந்து கன்வின்சிங்கா பண்ணிடலாம் ஆக்சுவலா. so things have become easier இப்போ. so இப்போ அவல்ல ஒரு சீன் வந்து இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிடலாம், இது இன்னி வரைக்கும் எனக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கேன், மண்டையில ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி அவல், நெட்ரிகன், whatever. அவல் I would say no, because நாங்க வந்து 4 வருஷமா வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி
அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்து கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு பைலட் ஃபிலிமை ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷூட்டுக்கே போனோம். ஸோ ஐ ஃபீல் அவள் ஆஸ் அ ஃபில்ம் வாட் எவர் வி வாண்டட் டு டூ த பெஸ்ட் டு தட் ஸ்டோரி அது பண்ணிட்டோன்ட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஆக்சுவலா. பட் எல்லாமே வந்து மற்ற 2 ப்ராஜெக்ட்ஸ்ல யூ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லைக் யூனோ நமக்கு வந்து பட்ஜெட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுதான் வந்து மணிசரே சொல்லியிருக்காருல, அவர் வந்து படம் வந்து திரும்ப பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அதில் ஃப்ளாஸ் மட்டும்தான் தெரியும். அவரோட படம் வந்து ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் பார்க்கவே மாட்டாரு, டிவியில வந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் அவருக்கு அதுல ஃபிளாஸ் மட்டும்தான் தெரியும். அண்ட் ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் மேக்கருக்கு அப்படிதான். we will see only the flaws. ஐயோயோ இது பண்ணிருக்கலாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாமே. சோ அதனால அது ஸ்பெசிபிக்ஸ் என்னன்னு சொன்னா ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு go into that, but the point is நமக்கு எல்லாமே தப்பா தோணும் நம்ம திரும்பி பார்க்கும்போது. இது கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம், அன்னைக்கு இது இந்த பிரச்சனை இருந்ததுனால இது வந்து இப்படிதான் எடுத்தோம், பட் இது கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிருப்பீங்க, பட் இன்னும் சோர்ஸ் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அது கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு எண்டே இல்லையே நமக்கு. வந்து எல்லாமே நம்ம விட்டா நம்ம வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், ஏதாவது பெட்டரா பண்ண முடியுமா, லாஸ்ட் செகண்ட் வரலாம் ரிலீஸ் பண்ண முடியும். ஆமா, சோ ஃபைனலா வந்து ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க, சரிப்பா அவ்வளவுதான், டைம் டு லெட் கோ, ரிலீஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம கை விட்டுட்டு வில் பி லைக் ஓகே அதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, தென் யூ ஹேவ் டு லெட் கோ, அவ்வளவுதான். ஸோ பட் அதுதான் ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் when they see that they'll only look at இல்ல அந்த டைம்ல என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதா நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆக்சுவலா. சரி, வாட் இஸ் ஒன் கிரியேட்டிவ் டிசிஷன், நல்ல வேளை நான் அதை எடுத்தேன், ஐ டோன்ட் ரெக்ரெட் இட், எல்லாரும் அகேன்ஸ்டா இருந்தாங்க பட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் இட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யூனோ யா ஓகே. இப்போ நெட்ரிகன்ல first when I was like pitching the film, they were talking about wanting to set the story. இப்போ ஏன்னா இது வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு மெட்ரோ சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த கதையை வந்து ஒரு வேற கண்ட்ரியில வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருந்தோம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர்ல the more effective the story will be is if this villain is like acting preying on harassing like people in our city, நம்ம ஊர்ல இந்த கதை நடக்குது, அப்பதான் கனெக்ட் பண்ண முடியும் ஆடியன்ஸுக்குன்ட்டு ஐ ஸ்ட்ராங்லி ஃபெல்ட். ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்க்கு ஒரு கிராண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியூர்ல ஷூட் பண்ணலாம், யூகேல ஷூட் பண்ணலாமா அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, யூனோ. ஸோ த பாயிண்ட் இஸ் தட் I think taking a call to shoot that film in Chennai, in the roads of Chennai, நம்ம சென்னையும் அழகா காட்டலாம், அண்ட் இந்த மாதிரி விஷயம் சென்னையில நடக்குதுன்னு சொல்லும் போதுதான் வந்து இன்னும் பயமா இருக்கும், இந்த த்ரில்லருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு இன்னும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ திங்க் that's one decision. the scary part எனக்குமே சென்னை ரோடு இனிமேல் நைட்ல நடக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும் போல, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் சொல்றாங்க என்னப்பா இந்த மாதிரி வந்து எம்டிஆருக்கு ரோட்ஸ் சில விஷயம் வந்து சொன்னாங்க, அது கருத்து. பட் நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லயும் வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்குது, அந்த சிசிடிவி கேமராஸ் இருக்கும் போது கூட, அண்ட் நிறைய இடத்துல கிரைம் எல்லாம் நடக்குது சென்னையில. ஆமா, ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து இட்ஸ் நாட் லைக் தேர் இஸ் நோ கிரைம் இன் சென்னை அட் ஆல், யூனோ. ஸோ நம்ம சொல்ல வந்த கதை வந்து அந்த ஒரு விண்டோல நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் ஸ்லைட்லி எக்ஸாஜரேட் பண்ணாதானே மூவி ஆக முடியும். சோ தி பாயிண்ட் இஸ் I feel ப்ரொடியூசரே ரெடியா இருந்தாலும் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஆமா ஐ ஃபீல் இட் பிகாஸ் இது வந்து வெளியூர் போய் செட் பண்ணி வச்சிருந்தா ஓகே பாக்குறதுக்கு அழகா இருந்திருக்கும், ஆனா இது நம்ம ஊர்ல நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்திருக்காது, ஒரு கனெக்ட் ஆயிருக்காது ஒரு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் டிசிஷன். அதுவும் மணி ரத்னமோட இன்ஸ்பிரேஷனா? ஆமா, அவர் இந்தியாக்குள்ள தான் எடுப்பேன் அப்படிங்கற மாதிரி. I think if the story needs to be told here na, I mean he is all for shooting in the country da, unless நிஜமாவே நமக்கு வந்து ஸ்டோரி டிமாண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு ஷூட் இட் இன் சம் அதர் கண்ட்ரினா தான் மட்டும்தான் அவர் போவார். பட் ப்ரிடாமினன்ட்லி we have such beautiful locations here, இது எல்லாமே இருக்கு நம்ம ஊர்ல, அது ஏன் இங்கே Cloudflix வழியா கூட்டி வரீங்களா? அட்லீஸ்ட் வொர்க் ஷாப் அது கொஞ்சம் சொல்லி தந்தா. ஆமா Cloudflix is வந்து that's a different thought process. இது வந்து இந்த ஒர்க் ஷாப்பை வந்து நம்ம because they are based out of Redmond,
Cloudflix, Ramasubramaniam Ramani அப்படின்ட்டு the founder of Cloudflix, and so he's based out of Redmond. He's a former high school senior of mine, and அவர் ரீச் அவுட் பண்ணிட்டு சீனியர் வந்து சொல்லிட்டீங்க. ஆமா when we were talking about நிறைய விஷயம் கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது why don't we start with this அப்படின்னு சொல்லும் போது I felt it's a good start to finding out our audience for this kind of thing. நம்ம இந்த யூஎஸ்லயும் இருக்காங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்றதுக்கு it was a good thought process, and it's surprising to find there's so many people that have shown interest, come to the workshops, participated and all that stuff. So I think இது வந்து felt like maybe it could be out of the country but not. Netrikann needed to be somewhere set in Chennai அப்படின்னு தோணுச்சு. ஆமா. Super. So tell us about உங்க AD group, அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று சொன்னீங்கல்ல, அதை உள்ள வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பட் ஜஸ்ட் கிவ் அஸ் லைக் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுங்களேன். ஓகே, I mean it's fun. நம்ம வந்து ஜெனரலாவே வந்து அங்கதான் ஸ்டோரி டிஸ்கஷன் அந்த ஹூக் எல்லாம் பிடிப்பீங்களா? இல்ல see it's completely not related to work தான். அது not related to நம்ம பண்ணிட்டு இருக்க scripts or anything like that. Of course we share our upcoming films ஓட trailers and not ideas but upcoming work ஓட trailers, teasers எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணிப்போம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். பட் இட்ஸ் மோர் அபவுட் நம்ம வந்து ஜாலியா வந்து கலாய்ச்சிட்டு இருப்போம், ஒருத்தர் வந்து ஷூட்ல வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம் and things like that, you know. And it's just for us to kind of, you know, keep in touch and like just understand, like just you form strong bonds alla. Like நம்ம வந்து ADs-ஆ இருக்கும்போது அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதுலேருந்து we are all like very very good friends at the end of it. And so it's just a place for us to be in touch. And மணி சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன போயிட்டு இருக்கு, at the same time நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், what we are planning next அப்படின்ட்டு we keep sharing all that information on the group. அந்த மாதிரி தான். சூப்பர். அந்த பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஜெயராம் மிமிக்ரி பண்ணிருப்பார்ல சார், அந்த மாதிரிலாம் அதை பண்ணிருக்கீங்களா? நாங்க வந்து சம்டைம்ஸ் பண்ணுவோம், but that's just some things that கேமரால சொல்ல முடியாது. ஆமா it's just sometimes நம்ம வந்து we kind of do those things and it's an inside joke தான். பட் நம்ம வந்து காலேஜ்ல நம்ம ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். And but it's all in good healthy spirits and healthy fun தான். What is one takeaway அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு? Not in movies, generally lifestyle something else. I think it's the discipline that he brings to filmmaking la, and his ella well planned avaru ஆமாமா unbelievably well planned, you know. அது வந்து இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படம் part 1 part 2 அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அவ்வளோ பெரிய லொகேஷன்ஸ் அண்ட் செட்டப்ஸ் அண்ட் வார் அண்ட் எல்லாமே வந்து 125 daysல முடிச்சிட்டாரு part 1 and part 2, you know. So அது it's just unbelievable. ராஜ்மௌலி சாரே வந்து அதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும். ஆமாமா கண்டிப்பா, because he's like also being a producer and being an MBA, he kind of knows the business end of things, and end of the day நம்ம வந்து we are all doing some art but it is based in commerce la. அது it's a business. So நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக பிளான் பண்ணுறோமோ நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியணும். அண்ட் நம்ம ஷூட் வேஸ்ட்ஃபுல்லாக வந்து பண்ணக்கூடாது. ஷூட் வந்து இஸ் லெட் பை த டைரக்டர்ஸ் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து எப்போ செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக இருப்போமோ அண்ட் லாஸ்ட் பர்சனாக வந்து அங்கேருந்து கிளம்பி போமோ அந்த எனர்ஜி தான் யூனிட் ஃபுல்லாக இருக்கும். ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து யூனோ ஸ்பாட்டுக்கு வந்து வந்துருவாங்க, இல்ல டைரக்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு they will be there because they know that you are driving the energy of the whole unit. So the leader தான் first, the leader is first. So you learn all that and automatically working with him. And அது எல்லாமே நமக்கு வந்து when we do our films, when we schedule our films, இது எவ்வளவு சீக்கிரமா முடிக்கலாம். You know, for Village வந்து I shot it in 64 days. That is like ஒரு 2 படத்தோட லென்த், யூனோ, பிகாஸ் இட்ஸ் காட் 6 episodes 40 minutes each அப்படின்னா 4.5 hours. ஸோ 2 படம் எடுக்கிற டியூரேஷன் அது வந்து 64 daysல வந்து வித் லாட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எல்லாமே ப்ராஸ்தட்டிக்ஸ் எல்லாமே வந்து 64 daysல முடிச்சிட்டோம், விச் இஸ் குவைட் டைட் ஆக்சுவலா, யூனோ. பட் ஆனால் தட்ஸ் வாட் வி kind of learn that discipline from him. That's the main takeaway. And அவர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் next day he'll be there at office working on the next script.
அண்ட் ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ வருஷம் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு அவர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி கீப்ஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ் பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அட் த நெக்ஸ்ட் ஒன். மணி சார். ஸோ அவரை பார்த்தா நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா அவர் படத்துல இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங்ல. அப்போ ஒரு நல்லவங்களால தான் அதை எடுக்க முடியும் அந்த மாதிரி தோணும். ஆமா ஆமா ஆமா. ஸோ ஐ ஃபீல் தட் டிசிப்ளின். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் வந்து நமக்கு வந்து இட்ஸ் லைக் கிரியேட்டிவ் ப்ராசஸ். இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் நம்ம ஜென்ரலாகவே வி கேன் சே தட் நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இட்ஸ் நோபடி இஸ் தேர் டு புஷ் யூ. நம்மளே தான் புஷ் பண்ணிக்கணும். இந்த கிரியேட்டிவ் பிளாக்ல வந்து என்ன சார் பண்ணுவீங்க? கிரியேட்டிவ் பிளாக்ல அதை தாண்டி போகணும், அவ்வளவுதான். லைக் யூ ஹேவ் டு புஷ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு எவ்ரி டே keep going, pushing it. Find a way, a discussion with with your team, with your core team, and that will give you a different insight. And ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்துரும். ஆமா, ஸ்பார்க் வரும். ஸோ அதை நம்ம புஷ் பாஸ் பண்ணி வேற வழி இல்லை, இல்லைன்னா we have to keep moving forward. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் இஸ் வாட் is the biggest takeaway from Mani sir for me, actually, and for all of us, I think. Keep experimenting and keep pushing, keep going. What's next? இப்போ வந்து ஒரு படம் வந்து ட்ரெய்லர் மணி சாருக்கு காமிக்க போனோம் அப்படின்னா சூப்பர், ஓகே முடிஞ்சிருச்சு, ட்ரெய்லர் காமிச்சிட்டு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகுது, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாரு. ஸோ he keeps pushing us also. What are you doing next? What are you doing next? அப்படின்ட்டு தான் வந்து you kind of keep learning that from him. அவரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதை பார்த்துட்டு நமக்கும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. விச் இஸ் வை ஐ செட் ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி அவருக்கு வந்து திரும்ப வந்து அவர் செட்டில் நம்ம எல்லாருமே போவோம், ஒரு ஏடியாக போவோம். ஏன்னா அவர் வந்து இப்போ கூட வந்து இஸ் ஸ்டில் புஷிங் அண்ட் மேக்கிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் அண்ட் எல்லாமே பண்ணிட்டு யூத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே பல்ஸ் புடிச்சு போயிட்டே இருக்கு. ஆமா. சோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதனாலதான் வந்து மணி சார் ஏடிஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு வச்சிருக்கோம். வெரி நைஸ். ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியுமா உங்களுக்கு? டைரக்டர்ஸ் இதெல்லாம் படிக்கணும், எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி. இப்போ பிளேக் ஸ்னைடர்ஸ் சேவ் த கேட் அப்படின்ட்டு இஸ் a fantastic book on writing, and I think everybody should read that because hundreds of movies வந்து எடுத்து அதுல எல்லாத்துலயும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கிரீன் பிளேல ஒரு பீட் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கு. அந்த பீட் ஷீட் எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சு அதை வந்து அந்த ஸ்டோரி ஆர்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த பீட் ஷீட்டை வந்து பண்ணியிருக்காங்க, அதுல செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் that's a book that everybody should read, which will நம்ம எங்கேயாச்சும் ஸ்டக், நம்ம சொல்றோம்ல இப்போ கேட்டீங்கல்ல ஸ்டக்கானா என்ன, கிரியேட்டிவ் பிளாக் வந்து. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து பீட் ஷீட்ல வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் உட்காரலன்னா maybe we might get stuck. So it gives you an idea, a tool to help you push past that. So நான் அடுத்தது வந்து I need to go to இந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்து I take the story அப்படின்ட்டு நமக்கு. ஸோ அப்படி யோசிக்கும் போது you might get a spark and we might be able to get out of that creator's block, creative block and all that. So that's one book which I highly recommend, Blake Snyder's Save the Cat அப்படின்ட்டு. And then Stephen King who's written some of the best horror thrillers, and Shawshank Redemption பார்த்திருப்பீங்க, he wrote that as a short story. Green Mile, some brilliant movies, The Shining and all that. One of the most prolific writers on this planet, Stephen King. He's written a book called On Writing. அது வந்து ரைட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி he has been able to write so much in his career, and அது வந்து ஒரு it's very eye opener because ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவருக்கு எப்படி ஒரு விஷயம் அதெல்லாம் பெருசாக வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல உட்காந்து டெய்லி எழுதுனா உங்களுக்கு வந்து லைக் ஒர்க் அவுட் மாதிரி தான். நீங்கள் பண்ண யுவர் மசில்ஸ் கெட் ஸ்ட்ராங்கர்ல, லைக் யூ கீப் டூயிங் இட், யுவர் ரைட்டிங் கெட்ஸ் பெட்டர். யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் டூயிங் இட். ஆக்சுவலி எவ்ரி டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த 1 hour நான் வந்து எழுத போறேன் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு, திஸ் இஸ் ஜஸ்ட் ரொட்டீனா வச்சுக்கணும். தென் யூ ஸ்டார்ட், யுவர் மைண்ட் வில் கெட் என்ன இருந்தாலும் அந்த டைம்ல வந்து இந்த ஃபோக்கஸ்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு it will get better and better as you keep doing that. That's just one of the things, but you should read that book On Writing அப்படின்ட்டு by Stephen King. That's fantastic book that I would recommend for people who are looking at writing not just for film, but if you're writing a novel or you're writing a short story or anything to do with writing, you should read that book. I feel really it was very helpful for me. So
அதனால தான் ஐ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்ட் தட் புக். சூப்பர். ஸோ ஐ மிஸ் திஸ் பராசக்தி, அதை சொல்லுங்க. ஸோ சுதா கோங்கரா, த டைரக்டர் ஆஃப் பராசக்தி வந்து இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். 20 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் வந்து ஆயுத எழுத்துல, யுவாவில், குருவில் வந்து ஏடிஸாக இருந்திருக்கோம். அண்ட் ஸோ வந்து பராசக்தி ஷூட்டை முடிச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு போர்ஷனில் வந்து திஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது there's a lot of stuff that needed to be shot. ஓகே, ஸோ அதுக்கு வந்து செகண்ட் யூனிட் வந்து ரவிகே சந்திரன் சாரும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். பிகாஸ் I worked as assistant director when he was the cameraman for ஆயுத எழுத்து, யுவா அண்ட் ஆல் ஆஃப் தட்ல. ஸோ கணத்தில் முத்தமிட்டால். ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது we need another director to shoot second unit அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்னா சில எஸ்டாப்ளிஷிங் ஷார்ட்ஸு, இப்போ சிலதெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை வச்சு சில ஷார்ட்ஸ் which are very crucial to the story, but you won't have the time. ஏன்னா நம்ம வந்து மெயின் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கட்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும்ல. அந்த விஷயம் வந்து செகண்ட் யூனிட் டைரக்டர் will come and take. They need to understand the story, the visual world of the film. அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு you need it's usually a person who's already a director, who's directed. அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ்ல வந்து மெயின் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் டைரக்டர் சுதா எடுத்தாங்கன்னா நீங்க வந்து அந்த மத்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஷூட் பண்ணுவீங்க. ஆமா. But I didn't work on the train schedule. I worked in the Pollachi schedule where அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் பிளஸ் வந்து அந்த சாங் இருக்குல்ல, அந்த இன்ஸ்பிரேஷனல் சாங் யுவன் பாடியிருப்பார்ல, அந்த சாங் சீக்வன்சஸ்ல நிறைய அந்த வேன்ஸ்ல அந்த லெட்டர்ஸை கொண்டு போறது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த ரெவல்யூஷன்ல கலந்து அந்த எரிப்பாங்க. ஆமா, அது எரிப்பாங்க. அந்த கிராமத்து சீன்ல நீங்க எடுத்தது? அந்த கிராமத்து சீன்லாம் இல்ல, பட் ஐம் சேயிங் ஷார்ட்ஸ் இன் தட் அப்படின்ட்டு நான் எடுத்திருப்பேன். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் த சீன்ஸ் அண்ட் ஆல் தட் வில் பி ஹேண்டில் பை த டிரெக்டர், பட் அ லாட் ஆஃப் த இன்சர்ட் ஷார்ட்ஸ், a lot of the things that you won't have the time. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லா வந்து அதை பண்ணணும்னா it will take another 2-3-4 days. பட் நம்ம ஒரு யூனிட் ஷூட்டிங், ஆமா ஒரு யூனிட் ஷூட்டிங் த மெயின் சீன்ஸ், நிறைய இந்த இன்சர்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே இன்னொரு யூனிட் ஷூட்டிங்னா இட்ஸ் a very efficient way of film making. அதனால தான் வேற வேற லொகேஷன்ல நடக்குமா? அதே லொகேஷன்? ஆமா, வேற வேற லொகேஷன்ஸ்ல. ஸோ இது வந்து 82 டேஸ்ல வந்து பராசக்தி மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் இருக்கிற படம் எடுத்திருக்காங்கன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சம் அகைன் what we learned from Mani sir about planning, and Sudha shoots very fast, and so she needed someone that will be in sync with her. And so since we know each other from a long time, she called me and said, நீ வந்து செகண்ட் யூனிட் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது I said for sure அப்படின்ட்டு. அல்ல எனக்கு வந்து இருவரெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, அந்த குவாலிட்டி, I mean not the story of course. I mean that's all Sudha, that's fantastic. And the world was built by her, and then Ravike sir was the one who shot it. So in that, there's a small part of all of this stuff that could help those extra shots to be that we needed for the story. That's where I came in and shot the second unit and all that. And அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து we went into post production, and அவங்க அக்டோபர்ல முடிச்சாங்க, and they were trying to release it in Pongal. So it needed a lot of post production to be done in a very quick time. So again, Sudha just reached out and said that would you handle date vera irukum இல்லையா, அந்த pressure. So she said that would you handle the post production. So I also headed the post production of Parasakthi, and we were working together and just like getting the film ready and all of those things, and whatever she wanted creatively, we were able to execute it in the whole process of the post production. VFX shots வந்து someone needed to keep an eye on that and that department, because there's 1900 shots in the film, because of the period படம்ல. ஸோ எங்கே ஷூட் பண்ணாலும் இன்னைக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம், நிறைய லைவ் லொகேஷன் ஷூட் பண்ணிருக்காங்க, எங்கே ஷூட் பண்ணாலும் வந்து ஏதாவது ஒரு மாடர்ன் எலிமெண்ட் இருக்கும், வயர்ஸ் இருக்கும், டவர் இருக்கும், அந்த மாதிரி நமக்கு தெரியாம வந்து ஒரு டிஷ் இருக்கும். லைக் நமக்கு இந்த மாடர்னான அந்த செட் ஆஃப் பாக்ஸோட டிஷ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து we have to make a note of it and erase it in post and things like that. And so there was a lot of attention to detail தேவைப்பட்டுச்சு. So அந்த மாதிரி so I was heading the post and working with Sudha to make sure நம்ம ரிலீஸ் டேட்ல சொன்ன ரிலீஸ் டேட்ல வேற இதெல்லாம் கண்டினியூட்டி பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. மொபைல் ஃபோன் சம்திங் எதுவுமே இருக்க கூடாது. அது மைன்யூட்டா வந்து she had a very good direction department. So அவங்க எல்லாமே மார்க் பண்ணி they were like மைன்யூட்டா ஷார்ட்டா பார்த்து, ஏன்னா சில விஷயம் நம்ம ஷூட்ல வந்து டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது தான் எடிட்ல வில் see
பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு கார் பாஸ் ஆகும். அது வந்து மாடர்னா இருக்கும். இன்னைக்கு வந்து கார் மாடலா இருக்கும், ஆனா அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அது. அண்ட் அதை வந்து இரேஸ் பண்ணணும். யூனோ ஸோ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ மீன் திஸ் இஸ் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். பட் இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ it's a lot when you are focusing on getting the story, editing and dubbing, working with the actors. அதை வந்து இதை பண்ணும்போது இந்த ஒரு சின்ன விஷயம் needs like a lot of attention to detail. So I was looking into all of those things and heading the post production for Sudha. So it was a good I mean I kind of learnt a lot also from that. ஏன்னா பீரியட் படத்துல வந்து என்ன ஸ்கேல்ல எவ்வளோ வந்து சேலஞ்சஸ் இருக்கும்ட்டு I was ஒரு லேர்னிங் ப்ராசஸா. அண்ட் யூ நோ ஈச் அதர் வெரி வெல். அவங்க ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், உங்க ஸ்டைல் அவங்களுக்கு தெரியும். சோ இட் இஸ் லைக் நல்ல வின் வின். ஆமா வின் வின் தான் for sure. சூப்பர். தென் லைக் AI will take away our jobs அப்படிங்கறாங்க. How about in movie industry? I think it will take away a few jobs in the movie industry. எந்த மாதிரி jobs? So that அங்க அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்ல see I think it's more than upgrade. இப்போ நமக்கு வந்து முன்னாடி வந்து குதிரை ஓட்டிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கார் வரும்போது ஸோ அந்த குதிரை சுத்தி இருக்கிற இண்டஸ்ட்ரி நிறைய, அந்த குதிரைக்கு வந்து அந்த சாப்பாடு போடுற ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, குதிரைக்கு வந்து அந்த ஹார்ஸ் ஷூ போடுற லெதர் பேண்ட் அது பண்ற இண்டஸ்ட்ரி. அதான் கார் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே போயிடுச்சுல. ஸோ தேர் ஆர் சம் திங்ஸ் விச் கைண்ட் ஆஃப் வித் டெக்னாலஜி இட்ஸ் கோயிங் டு பிகம் அப்சலீட். அது யூ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். பட் அந்த புது டூல்ஸை வந்து இஃப் தே லேர்ன், யூனோ ஐ திங்க் that can be a new avenue of where people can become creators. ஆமா பட் ஆனா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம், இட்ஸ் லைக் you're still safe ஏஐயோட. ஏன்னா அது வந்து how well you prompt itல அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி நமக்கு எவ்வளோ இருக்கோ, அந்த ப்ராம்ப்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அப்போதான் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். How original the idea is, how specific the idea is. It's not about just original idea. அதில் நம்ம எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறோம், அதில் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து இப்படி இருக்கணும், பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும், அதில் வந்து ஷார்ட் வந்து மிட் டேல இருக்கணும், ஸோ சன்லைட் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு we give a complete detail. கேள்வி நல்லா கேட்க. ஆமா கேள்வி நல்லா கேட்டு நமக்கு வேலை வந்து தெரியும். You should know the technical aspects to be able to get the best results out of the AI. நம்ம ஜெனரிக்கா கேட்டோம்னா அது வந்து ஜெனரிக்கா கொடுக்கும், அது வந்து அப்படியே ஃபிளாட்டா இருக்கும், யூனோ. ஸோ ஐ திங்க் கிரியேட்டிவிட்டி இஸ் ஸ்டில் கைண்ட் ஆஃப் ரெலவெண்ட் பிகாஸ் நம்ம எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ கிரியேட்டிவாக கொஸ்டின்ஸை கேட்குறோமோ, அவ்வளோ ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ பண்ணாதான் அந்த ப்ராம்ப்டை கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம அதை வந்து விஷுவலைஸ் பண்ண விட்டோம்னா அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று வந்து கொடுக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி எக்ஸாக்ட்லி வாட் யூ ஹேவ் இன் மைண்ட். ஆப்பிள் கேட்டா ஆரஞ்சு கொடுத்துரும். எக்ஸாக்ட்லி ஆப்பிள்கான எல்லா விஷயமும் எக்ஸாக்ட்லி சில வாட்டி தப்பா கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபீல் கிரியேட்டிவிட்டி ஆமா ஸோ கிரியேட்டிவிட்டி இஸ் ஸ்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து த்ரெட் இல்லை இப்போதைக்கு, யூனோ. பட் இட்ஸ் அ லேர்னிங் மாடல். இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஏஐ வந்து ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா இப்போ வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் அவ்வளோ பெட்டரா இருக்கு, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு within a span of 1 or 2 couple of yearsல. So we'll see where this goes, but I have a confidence that அந்த ஹியூமன் நுவான்ஸ் இருக்குல்ல, நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் எப்படி பிஹேவ் பண்றாங்க அதை நம்ம எழுதுறோம்ல, நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுறோம், சிலதை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி என் ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபஸர் இப்படி பேசுவாரு, அவரோட குவர்க்கு வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும், அதை நினைச்சு நம்ம ஒரு கேரக்டர் எழுதுவோம். அந்த மாதிரி நுவான்ஸ் வந்து ஏஐல வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் வி ஆர் குட். அதை வந்து மேட்ச் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அது வந்து அந்த இம்பர்ஃபெக்ஷன் தானே ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஏஐல வந்து மேட்ச் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூனோ I think it won't learn that much that fast அப்படின்ட்டு. லைக் இட்ஸ் a cowboy state, டெக்ஸஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து இன்னும் குதிரைக்கு அந்த திங்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி யூனிக். அது பழசு இன்னும் வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லி அதை மியூசியம் பீஸ் ஆக்கி அதை இன்னும் மார்க்கெட் அழகா பண்ணலாம். இதுதான் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப்ல வந்து நாங்க சொல்லிட்டு இருந்தோம். என்னன்னா the future we see films na
ஏஐ மேட் ஃபிலிம்ஸ்ன்ட்டு ஒரு மாஸ் மார்க்கெட் இருக்கும். ஆனா இப்போ நீங்க வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஹியூமன் மேட் ஃபிலிம்ஸ் வந்து அதுக்கு டிக்கெட் வந்து ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி இப்போ நமக்கு வந்து எல்லாத்துலயும் வந்துருச்சுல. இப்போ வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஸ்கல்ப்சர் இல்லைன்னா மெஷின் மேடுனா அது வந்து அது காஸ்ட் இன்னும் சீப்பரா இருக்கும். ஆனா ஹேண்ட் கிராஃப்டட் ஆர்டிசான் மாஸ் ப்ரொடியூஸ் மாதிரி ஒரு ஆனா ஹேண்ட் கிராஃப்டடா இருந்தா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து வாங்குறோம்ல, ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி சினிமா ஃபில்ம் மேக்கிங்லயும் நடக்க போறதுன்ட்டு ஐ டெஃபினெட்லி ஃபீல் தட்ஸ் வே இட்ஸ் கோயிங் டு பி. இது வந்து ஃபுல்லி மேட் இன் ஏஐ, இது வந்து ஆக்சுவலி மேட் பை ஹியூமன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ரெண்டுமே தேவை, ரெண்டுமே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஹையர் சார்ஜ் இருக்கும், காஸ்ட் ஆஃப் டிக்கெட், பிகாஸ் த ஆர்டிஸ்ட்ரி இஸ் ஹையர் பிகாஸ் இட்ஸ் காட் அ ஹியூமன் எலிமெண்ட் டு இட் அப்படின்ட்டு அப்படி செக்ரிகேட் ஆக போகுதுன்றது தோணுது. மாஸ் ப்ரொடியூஸ்டும் வேணும், லைக் யூனிக்கும் வேணும். ஆமா, காட் இட். ஸோ அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் நீங்க எக்யூப் பண்ணிட்டு போய் பிட்ச் பண்ணீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை நோட்டீஸ் பண்ணுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கைட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்து எதுவுமே ரைட் இதுதான் ஒரு ஸ்டெப் ஒரு மெத்தட் அப்படின்ட்டு இல்லை. பட் கன்சிஸ்டன்சி ஆஃப் ட்ரைங், நாட் கிவிங் அப் அண்ட் லேர்னிங் கண்டினியூஸ்லி இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுத பார்க்குறீங்களா? இப்போ நான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் கூட வேண்டாம். இப்போ கில்மோ டெல் டோரோ அப்படின்ட்டு இருக்கார் ஒரு ஃபில்ம் மேக்கர். ஹீ இஸ் ரிட்டன் around 30 to 35 scripts, out of which 16 of full screenplays which are never going to get made. எனக்கே வந்து I've written some scripts which I know will never get made. ஆனா அது அந்த எழுதி முடிச்சு வச்சது வந்து வேஸ்டா இல்லை, அதை வந்து எழுதி முடிச்சதுனால தான் எனக்கு வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் இன்னும் பெட்டரா வந்துருச்சு. ஸோ த பார்ட் ஆஃப் பீயிங் இன் தட் ப்ராசஸ், அதை ஒரு மசில் மெமரி மாதிரி டெவலப் பண்ணணும். நம்ம வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டே யூஸே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா அன்றைக்கி தான் வந்து யூ வில் ஸ்டாப் க்ரோயிங் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து, நான் பண்ண லேர்னிங்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன், ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. பட் ஐ ஃபீல் தட் யூ கீப் லேர்னிங், யூ கீப் ட்ரைங், அண்ட் சம்வேர் தட் ஆனஸ்டி, தட் எஃபர்ட், அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அண்ட் ஐ திங்க் அது மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வந்து அண்ட் இட் டசன்ட் ஹேவ் டு பி நான் டைரக்ஷன்ல மட்டும்தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்ட்டு. ஐ ஹவ் டன், யூ ஆஸ்க் மீ அ க்வெஸ்சன்ல, நீங்க என்ன எல்லாமே மல்டிபிள் விஷயம் பண்றீங்க? ஏன்னா இட்ஸ் பார்ன் அவுட் ஆஃப் நெசசிட்டி. If I'm not able to direct now, I will be an executive producer. If I'm not able to be an executive producer, I will be a writer. If I'm not able to be a writer, I'll be a second unit director or something. If I'm not able to do that, I will head the post production for some other film. So it's a necessity. You have to keep learning each aspect and all that, so that நீங்க வந்து you can keep upgrading your skills. And when the time comes to tell your story, அப்போ you'll be equipped with all of this knowledge, so you can actually implement it and make something good, hopefully. So just keep trying, keep learning, keep trying everything that is there in filmmaking. It's a vast field, and the more you learn, the better your final film is going to be. So adanala this is going to be the future, right? This is going to be the future. Too many ideas like us. Exactly. Too many ideas syndrome. Yes. அது சேனலைஸ் பண்றது, இந்த too many ideasல இருந்து கரெக்டா ஒண்ணுக்கு சேனலைஸ் பண்றதுக்கு இந்த ஒர்க் ஷாப் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஐ எம் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். யூ அண்ட் ரொம்ப ஐ குட் see a leadership in you. ரொம்ப கிவிங்கா இருக்கீங்க. சிலர்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்கு, அது சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பொறுமை இருக்காது சொல்றதுக்கு. பட் யூ ஹாவ் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் உங்களோட வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். I'm so excited and I'm so grateful for this opportunity. எனக்கு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. Thank you so much. எனக்கு என்னன்னா that excitement of seeing like அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணும்போது what is in it there na to see அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஒரு ஐடியா வந்து பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். அது முடியும் போது அந்த ஐடியா ஃபுல்லா டெவலப் பண்ணி and they're ready to go out and shoot it and make it into a film and all that, and the growth இருக்குல, it just feels like very inspiring அதை பார்க்கும்போது. And இந்த போன 2 ஒர்க் ஷாப்ல ஏதாவது இன்ஸ்பைரிங்கா ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது கிடைச்சிச்சா? ஆமாமா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஐடியாஸ். லைக் ரெட்மண்ட்ல இருக்கிற ஒர்க் ஷாப்ல there was an idea which like was talking about how being there for a person can help them last secondல வந்து from making a wrong decision like taking your life, and just being there and that person and can change your mind, and one night
of spending time with that person can completely change their lives. And the few seconds then அவங்க bad decision ல இருந்து அந்த bad decision எடுக்கிறது வந்து, and this story was very inspiring for me. That was one of the stories that came out. Now I didn't go into detail because I would like people to watch the film and see the story. But அந்த மாதிரி ஒரு story, and then there was another story in the Fremont workshop, which is about 13-year-old kid came up with this story, and she was having a story about how you have to spend time with your loved ones before it's too late. And nama ipo and she told it in a sci-fi kind of way. Futuristic future la the person will call and tell person to spend time with their loved ones, because before it's too late and before you don't have them in your life, don't have that regret. So adala I find that a very heartwarming story told with a very kind of sci-fi kind of backdrop. And எனக்கு என்னன்னா, ஒரு 13-year-old girl was like telling this story to me, and it was beautiful to see that. And I feel that it's amazing to see these kind of diverse stories. ஒரு workshopல இருந்து இந்த மாதிரி different genresல core of itல வந்து ஒரு human story வச்சுட்டு சொல்லும் போது it was very nice to see that. So now I'm just waiting to see what you and everybody else that Dallas is going to come up with. So so I'm also looking forward to it, to the Dallas workshop. Yes, I'm already like excited. And the one-liner வச்சிருக்கேன், அது எப்படி வரப்போகுது, அது 2 minutes மூவி ஆக போகுது. அண்ட் ஃப்ரம் யூ அதோட கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னா we are so grateful, and thank you so much for your time. Thank you so much for this interview. I had a great time talking about all of these things, and I'm really looking forward to seeing all of you at the workshop. And let's bring some ideas to life. Sure. Yes. Until then, bye from Janani. Thank you.